இப்படி ஒரு கட்சியா? கருணாநிதி, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி. அங்கே ஒரு மானமற்ற ஒரு மனிதர் இருக்கிறார். உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி முதல்வராகுவதை பார்த்துவிட்டுத்தான் நான் சாவேன் என்கிறார். இதைவிட நீங்கள் இப்பொழுதே செத்து தொலைவது சுகமானது. அப்படி ஒரு இழிந்த சாவு உங்களுக்கு வேண்டுமா? இவர்களுக்கு வேற என்ன? சுயமரியாதை சுடர்கள் இவர்கள். சுயமரியாதை என்பதை சுத்தமாக துடை தெரிந்து விட்ட கூட்டம் தான். எனவே இவரிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். நான் சென்ற தேர்தல் வருகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு வழிப்போக்கனின் வாழ்க்கை பயணம் என்று எழுதினேன். ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையை. அதை ஐயா அவர்கள் தான் வந்து வெளியிட்டார். திருச்சியில் வெளியிட்ட அந்த கூட்டத்தில் தான் சொன்னேன், மறந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்காளர்கள் வாக்களித்தால் தமிழகமே சுடுகாடாக மாறிவிடும் என்று சொன்னேன். நடந்ததா இல்லையா? எனவே இன்றைக்கு நம்முடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். யோசித்து பார்க்க வேண்டாமா? மானமுள்ள தமிழன் யோசிக்க வேண்டாமா? நான் இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன். அண்ணா அவர்கள் 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி 18ஆம் தேதி ராபின்சன் பூங்காவில் கூட்டம் நடத்துகிற பொழுது அவர்கள் ஒரு சுவரொட்டி போட்டார்கள். அந்த சுவரொட்டியில் கடைசி 13வது பெயர் தான் கருணாநிதியின் பெயர். மேலே இருந்த 12 பேர் எங்கே? அந்த 12 பேருடைய வாரிசுகள் எங்கே? அந்த 12 பேருடைய குடும்பங்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றன? யாருக்காவது தெரியுமா? 13வது இடத்திலே இருந்த கருணாநிதியின் குடும்பம் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் வளைத்து விட்டது, கட்சியை தனதாக்கி கொண்டது. இப்படி ஒரு கட்சியா? இப்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸில் காமராஜர் மக்கள் கட்சி இணைகிறது என்று சொன்னவுடன் அழுக்கு மனம் பிடித்த ஊடகத்தை சார்ந்தவர்கள் அல்லது இந்த ஆட்சிக்கு ஏவல் கூவலாக இருப்பதுதான் நமக்கான வாழ்க்கை பயனை தரும் என்று நினைந்து மலிவான விலைக்கு சென்று விட்டவர்கள். அவர்களெல்லாம் ஆள் இல்லாத கட்சியில் ஆள் இல்லாத கட்சி போய் சேருகிறது, இது பிரபஞ்ச பெருநிகழ்வு என்று கேலி பேசினார்கள். நான் சொல்கிறேன், குருட்சேத்திர போரை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். குருட்சேத்திர போர் நடக்கிறது. கௌரவர்கள் 100 பேர். கௌரவர்களுக்கு எதிரே இருந்த பாண்டவர்கள் 5 பேர் தான். 5 பேர் தான் வென்றார்களே தவிர 100 பேர் வெல்லவில்லை. 100 பேர் களத்தில் வெல்லவில்லை. 5 வென்றார்கள். காரணம் தர்மமும் அறமும் இந்த 5 பேர் பக்கத்திலே. ஒரு கவிஞன் அற்புதமாக எழுதினான், சுப்பிரமணிய ராஜு என்ற கவிஞன். வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்புளித்தேன், கொப்புளிக்க கொப்புளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன் நீரே அழுக்கு என்று. அழகான கவிதை அது. வாயில் அழுக்கு இருக்கிறது, இந்த அழுக்கை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தண்ணீரை தந்திருக்கிறான். எனவே அழுக்கை அகற்ற வேண்டும் என்று தண்ணீரை எடுத்து நான் ஓயாமல் கொப்புளித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் வாயில் உள்ள அழுக்கு அகலவே இல்லை. ஏன் அகலவில்லை என்று உற்று பார்க்கிறேன். அழுக்கை அகற்றுவதற்கு நான் பயன்படுத்துகிறேனே தண்ணீர், அந்த தண்ணீரே அழுக்கேறி கிடந்தது என்கிறார். அழுக்கேறி கிடந்த தண்ணீரை வைத்து வாயில் படிந்து கிடக்கும் அழுக்கை எப்படி அகற்ற முடியும்? அப்படித்தான் இன்றைக்கு அரசியல் சமூகமே அழுக்கேறி கிடக்கிறது. புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். உங்களுக்கு புராணம் தெரிந்திருக்கும். அதாவது தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமானவர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள் அந்த சுயம்வர மண்டபத்தில். அந்த சுயம்வர மண்டபத்தில் நலனை போலவே அத்தனை பேரும் காட்சி தருகிறார்கள். உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் நலனை போலவே இருக்கிறார்கள். தமயந்தி கையில் மாலையை கொடுத்தார்கள். தமயந்தியினுடைய மனம் நிறைந்து இருப்பவன் நலன். எனவே இந்த கூட்டத்தில் நலன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கிறாள்.
எல்லோரும் நலனை போல இருக்கிறார்கள். அப்படியே அவள் உற்று பார்த்த பொழுது ஒரே ஒரு மனிதனுடைய மாலையில் தான் வண்டு மொய்ப்பதை அவள் பார்க்கிறாள். மற்றவர்கள் அத்தனை பேரும் தேவர்கள். ஆனால் இவன் மனிதன். இவன் சாதாரண மலர் மாலையை சூடிக் கொண்டிருக்கிறான். அந்த மலர் மாலையில் வண்டு வந்து அமர்கிறது. இவன்தான் உண்மையான நலன் என்று தெரிந்து அவனுக்கு அவள் சரியாக மாலை போட்டாள். அந்த பின்னணியை வைத்துக்கொண்டு ரஹ்மான் சொல்கிறார், அது அகத்திணை சுயம்வர மண்டபம், திருமணத்திற்காக நடந்தது. இப்பொழுது தேர்தல் நடக்கிறது. இது புறத்திணை சுயம்வர மண்டபம். இந்த புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி, குருட்டு தமயந்தி. எவன் உண்மையானவன் எவன் பொய்யானவன் என்று புரிபடாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்களுக்கு நடுவேதான் நாம் அரசியலை நடத்தியாக வேண்டி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் மிக முக்கியமான கடமை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 1966 மாநில கல்லூரியில் மாணவனாக நுழைந்தேன். 67 காமராஜர் காலடியில் அரசியலை தொடங்கினேன். யோசித்து பாருங்கள், 58 ஆண்டு காலம் இந்த பொது வாழ்வில் நான் தொடர்ந்து களமாடி இருக்கிறேன். ஆனால் என் வாழ்வில் இன்றைக்கு அரங்கேறி இருக்கின்ற மிக மலினமான மக்கள் விரோத ஆட்சியை போல ஒரு ஆட்சியை இதுவரை நான் பார்த்தேன். கலைஞர் ஆண்டார், எல்லோரும் ஆண்டார்கள். ஆனால் விடியல் அரசு என்று சொல்லி தமிழ் சமூகத்தின் சகலவிதமான மக்களுக்கு முடியும் அரசாகவே மாற்றிவிட்ட அரசு. யாருக்கு என்ன விடிவு கிடைத்தது? எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர்கள்? எந்த முகத்தோடு இந்த மக்கள் முன்னாலே வருகிறீர்கள்? உங்களுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய சொத்தின் அளவு என்ன? ஒரே ஒரு கேள்வி, நீதிமன்றத்திற்கு நீங்கள் தலை வணங்குகிறீர்களா? ஒரு டிஜிபியை நியமிப்பதற்கு இன்று வரையில் நீங்கள் முயன்றீர்களா? ஒரு டிஜிபியை கூட நீங்கள் நியமிக்காமல் நீங்கள் அந்த அளவுக்கு மத்திய அரசை பற்றியும் கவலை இல்லை, நீதிமன்றத்தை பற்றியும் கவலை இல்லை என்றால் நீங்கள் என்ன சுல்தான்களா? நீங்கள் என்ன மன்னர் பரம்பரையா? நீங்கள் அத்தனை பேருமே எவ்வளவு காக்கை கூட்டமாக இங்கு பார்த்தாலும் காக்கைகள் இருக்கும். அதற்காக தேசிய பறவையாக காக்கையா வைத்திருக்கிறான்? யோசியுங்கள். பஞ்சவர்ண கிளிகளை அவ்வளவு எளிதாக நீங்கள் பார்த்து விட முடியாது. ஆனால் பஞ்சவர்ண கிளியை பார்க்கும் போதே உங்களுக்குள்ளே ஒரு பரவசம் வரவில்லை? காக்கையை பார்த்து அப்படியே ஆஹா காக்கையே உன் அழகே அழகு என்று சொல்வீர்களா? இது பஞ்சவர்ண கிளியே. எனவே நீங்கள் கூட்டத்தை வைத்துக் கொண்டு பேசாதீர்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் பின்னாலே இருப்பது கூட்டம் அல்ல, கும்பல். இங்கே இருப்பது கூட்டம். கும்பலுக்கும் கூட்டத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு. கும்பல் ஆதாயம் கருதி கூடும். ஆதாயம் இல்லை என்றால் கூடிய வேகத்திலேயே கலை. கூட்டம் அப்படி அல்ல. கூட்டத்திற்கென்று ஒரு இலக்கு உண்டு, கொள்கை உண்டு, லட்சியம் உண்டு, அதற்கான தாகம் உண்டு. அப்படி கூடிய கூட்டம் இது. திமுக காரை இப்பதான் டோக்கனை தூக்கி சுத்திட்டு இருக்கிறான். கோயம்புத்தூர்ல பார்த்தேன். எதையா டோக்கன் வச்சிருக்கேன்? இல்லனே, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நானே டோக்கன் மாதிரி அச்சடிச்சிட்டேன். அந்த வீட்டுல போய் கொடுத்தம்மா, நீ ஓட்டு போட்டுட்டு இந்த டோக்கனை பத்திரமா வச்சு அதை கிழிச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு கொடுப்பேன். அவனே ரிசர்வ் பேங்க் கவர்னர்ல டிஎம்கே காரன், அவனே ஒரு பிரிண்டிங் பிரஸுக்கு போய் டோக்கன் அடிச்சு சுத்திட்டு இருக்கிறான். அதுல இருந்தே தெல்ல தெளிவாக தெரிகிறது தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றான். அருமை சொந்தங்களே, நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஆனா நாம் எல்லோரும் முடிவெடுத்து விட்டோம். இத்தனை காரணங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு வேண்டாம் என்கின்ற முடிவை நாம் எடுத்து விட்டோம். மறுபடியும் ஒரு நல்லாட்சி, மறுபடியும் ஒரு அற்புதமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி, சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு வாழ்வுரிமை முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி நாம் கொண்டு வரப் போகின்றோம். நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை உங்க முன்னால் கொடுத்துட்டாங்கம்மா. தேர்தல் அறிக்கை நமக்கு தெரியும். நம்முடைய உரிமை தொகையை 1000 - 2000 நாம் உயர்த்திருக்கின்றோம். பார்த்தீங்க, சந்தோஷப்பட்டீங்க. நல்ல ஒரு தேர்தல் வாக்குறுதி. ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு குடும்பத்திற்கு நேரடியாக 10,000 ரூபாய் உங்களுக்கு வரும். ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலமாக விலைவாசி ஏற்றத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நேரடியா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வரும், அதுவும் நீங்க பார்த்துட்டீங்க.
இன்னைக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு கொண்டு வரக்கூடிய 33% இடஒதுக்கீடை கூட திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மோடு கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால அதிமுகவை பத்தி பொய்யா பேசுறாங்க. காலையிலிருந்து நைட் வரைக்கும் பொய்யா பேசுறாங்க. ஐயா, அந்த காலத்துல காந்தி ஐயா சொல்லுவாங்க, 3 பேர்த்துக்கிட்ட நீங்க பத்திரமா இருக்கணும். 3 குரங்கு சொல்லுவாருங்க ஐயா. ஒரு குரங்கு கண்ணு தெரியாது, ஒரு குரங்கு காது கேட்காது, ஒரு குரங்குக்கு வாய் பேச தெரியாது. இன்னைக்கு தமிழகத்துல 3 பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள், அம்மா கனிமொழி அவர்கள், சகோதரர் உதயநிதி அவர். ஒருத்தர் கண்ணே தெரியாத மாதிரி பேசுறாரு, ஒருத்தர் காதே கேட்காத மாதிரி பேசுறாரு, ஒருத்தர் பேசாம சைகையில மட்டும் பேசிட்டு இருக்காரு. அருமை சொந்தங்களே, இந்த 3 பேரும் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள். பொய்யை மட்டும் பேசுவதை குலத்தொழிலாக காலையிலிருந்து இரவு வரைக்கும் வச்சிருக்கிறான். இன்னைக்கு அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வந்தா பிஜேபி இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வரக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பணத்தை நிறுத்தி விடுவார்கள் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய பச்சை பொய்! கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே தமிழகத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நாம் 46,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. 46,000 கோடி. ஐயா, இந்த கையாலாகாத திமுக அரசு வச்சே நம்ம 46,000 கோடி கொடுத்திருக்கோம். பீகார்ல பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம், இன்னும் 2 கோடி பேர் அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்திற்கே நாம 32,000 கோடி கொடுத்திருக்கோம். அருமை சொந்தங்களே, பீகார்ல நாம் ஆளுகின்ற மாநிலத்திற்கு 32,000 கோடி, தமிழகத்துல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆளுகின்ற நம்முடைய தமிழகத்திற்கு 46,000 கோடி. எதற்கம்மா மோடி இவங்க ஒதுக்கி கொடுத்தாங்க? தாய்மார்கள், உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நீங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு போகும் பொழுது உங்களுக்கு சம்பளம் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இன்னைக்கு அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கூட 125 நாளாக மோடி ஐயா உயர்த்திருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நாற்காலிக்கு வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த 125 நாள் என்பது 150 நாளாக மாறுவதற்கான வாய்ப்பும் ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் நடக்கும். இவங்க 2021 தேர்தல் வாக்குறுதியிலேயே நாங்கள் 150 நாட்களாக மாற்றோம்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆச்சு, எதையும் கூட செய்யல. அதற்கும் சகோதரிகளே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகளே, நீங்கள் மறந்து விடாதீர்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசு என்டிஏ அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்கள், பொள்ளாச்சியில, உடுமலைப்பேட்டையில இந்த பகுதியில பாரத பிரதமருடைய 6,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய கிசான் திட்டத்தில் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறேன். அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 ஏப்ரல் மாசம் தமிழகத்தில் 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தோம். 45 லட்சம் பேர். திமுக ஆட்சியிலிருந்து வெளியே வர்ற அந்த நேரம் அது 21 லட்சமாக குறைந்திருக்கிறது. அந்த 24 லட்சம் எங்கெங்கே போச்சு? இங்க இந்த மாதிரி சில பேர் இருக்கலாம், ஐயா 2021 வரைக்கும் 6,000 ரூபாய் வந்துச்சு, ஆனா பேரை நீக்கிட்டாங்க. பாரத பிரதமர் எங்கேயும் நீக்கலீங்க. மாநில அரசு கொடுக்கக்கூடிய பட்டியலுக்கு 6,000 ரூபாய் பிரதமர் அனுப்புறார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பதவியில் இருக்கும் வரை விவசாயிகள் 45 லட்சம் பேர் வச்சிருந்தாங்க. எப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்தாரோ, கூட்டுப்பட்டா பேரை நீக்கு, கூட்டுப்பட்டா நீக்கிரு, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பேரும் பேங்க் அக்கவுண்ட் பேரும் வேற மாதிரி இருக்கா, நீக்கு, நீக்கி 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 24 லட்சம் பேர்த்த நீக்கி இன்னைக்கு அது 21 லட்சமாக வந்திருக்கிறது. அருமை சொந்தங்களே, நீக்கப்பட்ட அனைவரையும் ஒரு நல்ல ஆட்சி இங்கே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைந்த பிறகு மத்திய அரசு கிட்ட பேசி 24 லட்சம் பேர்த்தையும் திரும்ப கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனையோ முறை கடிதம் எழுதியும் கூட, எத்தனையோ முறை சண்டை போட்டும் கூட கண்டுக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் 6,000 ரூபாய் யார் கொடுக்கறாங்க? மோடி ஐயா. 6,000 ரூபாய் யார் வாங்குறாங்க? விவசாய பெருமக்கள். எத்தனை பேர்த்த நீக்கினாலும் கூட அந்த கோபம் மோடி ஐயா மேல போகும். நீக்கப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க? 2021 வரைக்கும் சரியா வந்துச்சு, மத்திய அரசு ஏதோ கோளாறு பண்ணி இருக்கிறாங்க, என்னுடைய பெயரை நீக்கி விட்டார்கள் என்று. ஐயா, இந்த அரசு எத்தனையோ அப்ளிகேஷனை போய் கொடுத்து அண்ணா தவறா நீக்கி இருக்கிறீங்க. கூட்டுப்பட்டா என்பது பிரச்சனை இல்லை, சிறு குறு விவசாயியாக இருக்கணும், அது மட்டும்தான் மத்திய அரசு கேட்பது. அதையும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வந்த பிறகுதான் அதையும் கூட நாம் செய்ய முடியும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்றோம். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா எங்க போனாலும் கூட ஒரே பொய்ய காலையிலிருந்து சொல்ற மாதிரி நான் சொன்னேங்க ஐயா, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல 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 அப்படிம்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்.
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடந்த 10 நாட்களாக இந்த 3 பேர்த்துல யார் அதிகமாக திட்டுவார்கள் என்பதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. அதனால சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எடப்பாடி என்ன முதல் முறையாக எம்எல்ஏவாக இருந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் டைப்பர் போட்டிருந்தார் அப்படிங்கறத உதயநிதி ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது. அதை விட்டு வயசுக்கு தகுந்த பேச்சு இருக்கணும். எல்லோரையும் கூட ஏக வசனத்துல வாய்க்கு வந்தது எல்லாம் பால்டாயில் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். எனக்கு இவரே தேவையில்லாம இந்த பால்டாயில இவரே ஃபேமஸ் பண்ணி விட்டாரு. யாரும் அதை பத்தி எதுவும் சொல்ல அருமை சொந்தங்களே. அதையும் கூட நம்ம சகோதரிகள் பார்க்கணும். நாகரிகமான அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அது அநாகரிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது.